அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் 2024-25 421 கோடி ரூபாய் மொத்தமா ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 360 கோடி 340 கோடி கடந்த மூன்று ஆண்டு 340 360 421 கோடி. இதை கூட்டி கழிச்சு பாருங்க, இதுலயே கிட்டத்தட்ட 1100 கோடி வந்துருச்சு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளான்ல 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அடுத்த 50 ஆண்டு காலம் 1000 கோடி எங்க இருக்கு? 3 ஆண்டுகள்ல ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே 1100 கோடி. அப்ப இது பிக் பாக்கெட் இல்லாம வேற என்னங்கண்ணா? சேகர்பாபு அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போறாங்க. மீட்டிங்ல போய் என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு 5 ஏக்கர் கொடுங்க. தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை 1,25,000 ஏக்கரை காணா, முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க. அதை விட்டுட்டு சபரிமலையில போய் 5 ஏக்கர் எதுக்கு கேட்கறீங்க? மேடையில பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க. மேடையிலேயே சண்டை. என்ன சண்டை? பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல, லேட்டா பேச கூப்பிட்டீங்க. தமிழகத்திலிருந்து சென்ற 2 அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். செகண்ட், ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல சனாதன தர்மம் இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை? எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்? நான் போக மாட்டேன் என்பதற்காக 2 அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்க நேத்தங்க பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளவு பேர் வண்டி எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு அவ்வளவு ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தார். அதனால பிக் பாக்கெட் என்று பேசுவது, ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்க பண்றீங்க.